எந்த ஒரு சராசரி பொண்ணுக்கும் தான் வாழ்க்கையை பங்கு போட்டுக்கிறதுக்கு இன்னொருத்தி வந்துட்டான்னு தெரிஞ்ச உடனே வர கோவமும் ஆத்திரமும் தான் எனக்கும் வந்தது. அந்த கோவத்துலதான் சிவா அண்ணனை கூட்டிட்டு இங்க வந்த. அவர் ஏன் மேல இருக்கிற பாசத்துல உன்னை பொண்ணுன்னு கூட பார்க்காம அடிச்சிட்டாரு. அதுக்காக முதல்ல நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உன்ன மாதிரி நான் படிச்சவ கிடையாது. உலக அறிவு எனக்கு தெரியாது. கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க அம்மாவும் என் குடும்பமும் தான் எனக்கு உலகம். கல்யாணம் ஆகி அவரோட வாழ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவர்தான் என்னோட உலகம். அவருக்காக என் அப்பா அம்மா உறவுகள் எல்லாரையும் தூக்கி எறிஞ்சிட்டேன். அது உனக்கே நல்லா தெரியும். இப்போ உனக்காக அவர் என்ன தூக்கி எறிஞ்சா அதை எப்படி என்னால தாங்கிக்க முடியும்? கல்யாணம்ங்கிறது 1000 காலத்து பயிர். புருஷன் பொண்டாட்டி பந்தம்ங்கிறது இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, 7 ஜென்மத்துக்கும் தொடரும்னு சொல்லுவாங்க. எந்த நிலைமையிலயும் அந்த புனிதமான பந்தம் விட்டு போயிடக்கூடாது. எவ்வளவு கஷ்ட நஷ்டம் ஏற்பட்டாலும் கைப்பிடிச்சவனோட காலம் முழுக்க வாழறதுதான் இந்த மண்ணுல பிறந்த பொண்ணுக்கும் இந்த மண்ணுக்கும் பெருமை. அதனாலதான் வாசுவும் ரேவதியும் பிரிஞ்சப்போ கூட அவங்க 2 பேரும் ஒண்ணு சேரணும்னு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன். ரேவதியை டைவர்ஸ் பண்ணிட்டு வாசுக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அவர் சொன்னப்ப கூட வேண்டான்னு அதை தடுத்த. அவ்வளவு ஏன், நீ உன் புருஷனை பிரிஞ்சு இங்க வந்திருந்தப்போ மறுபடியும் உன் புருஷன் கூட சேர்ந்து வாழ வைக்கணும்னு அவர்கிட்ட சொன்னவளே நான் தான். நல்லா யோசிச்சு பார்த்தா அடிப்படையில நீ ஒரு நல்ல பொண்ணுதான். ஆரம்ப காலத்துல என் வாழ்க்கையில ரொம்ப அக்கறையாவும் பாசமாவும் இருந்த. அப்புறம் இப்படி நீ மாறின, என் வாழ்க்கையில ஏன் குறுக்க வந்த? எனக்கு ஒண்ணுமே புரியல. நல்லா யோசிச்சு பாரு. எங்க அம்மா உன்னால என் வாழ்க்கையில பிரச்சனை வரும், நீ இடைஞ்சலா வருவேன்னு சொன்னப்ப கூட நான் அவங்கள நம்பல. உனக்காக நானும் அவரும் எங்க அம்மாவோட உறவையே முறிச்சுக்கிட்டோம். எங்க அம்மா உங்ககிட்ட கேட்டுக்கிட்டதுனால நீயும் அப்பாவும் ஊரை விட்டு போறதுக்காக பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தீங்க. நாங்க உங்க 2 பேரையும் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கூட்டிட்டு வந்து எங்க அம்மா விட்டு கூட்டிட்டு போய், நீ செத்தாலும் நான் வரமாட்டேன், நான் செத்தாலும் நீ வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்தவனா. உங்க அப்பா இறந்து போனதுக்கு அப்புறம் உன்னை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போன. ஆனா நீ எங்க 2 பேருக்கும் இடைஞ்சலா இருக்க கூடாது, இந்த ஊர் தப்பா சொல்லுன்னு தனியா போயிட்ட. அப்பெல்லாம் கூட நீ என் வாழ்க்கையில பங்கு போட்டுக்குவேன்னு நான் துளி கூட நினைச்சதே இல்ல. என் மனசுல அப்படி ஒரு நினைப்பு இருந்திருந்தா உன்கிட்ட நான் வித்தியாசம் இல்லாம பழகி இருப்பேனா? நீ என் வாழ்க்கையில எப்படி குறுக்க வந்த? உனக்கு என் மேல அப்படி என்ன கோவம்னு எனக்கு புரியல. ஒருவேளை எங்க அம்மாவால நீ பட்ட அவமானத்தினால என்ன பழி வாங்கணும்னு நினைச்சினா அது நியாயமே இல்ல. உனக்காக நான் எங்க அம்மாவையே பகைச்சுக்கிட்டவ. இருந்தாலும் எங்க அம்மாவுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு என் வாழ்க்கை எனக்கு திருப்பி கொடுத்துரு. நீ உன் புருஷனை பிரியறதுக்கு காரணமா இருந்தது எது? உன்னோட நேர்மை தானே. உன் புருஷன் வீட்டுல ஒரு பொண்ணுக்கு நடந்த கொடுமைக்கு நியாயம் கிடைக்கணும்னு சாட்சியா இருந்ததுனால தானே உன் குடும்ப வாழ்க்கைய நீ இழந்த. அந்த நேர்மை இப்ப உன்கிட்ட இருந்து எங்க போச்சு? என் வாழ்க்கை பறி போறதுக்கு நீயே காரணமா இருக்கலாமா? தயவு செஞ்சு உன்னை கெஞ்சி கேட்டுக்கிற. என் புருஷனோட வசதி, வளர்ச்சி, வாய்ப்பு எல்லாத்தையுமே உருவாக்குனவன் நீதான். அதை யாராலையுமே மறுக்க முடியாது. நீ நினைச்சிருந்தா இதை விட பெரிய வாழ்க்கையை உருவாக்கி இருக்கலாம். தயவு செஞ்சு என் புருஷனை மட்டும் எனக்கு விட்டு கொடுத்துடு. நீ என்ன கேட்டாலும் நான் தரேன். என்னோட காரு, பங்களா, வசதி, வாய்ப்பு, நகை, நட்டு எல்லாத்தையுமே நீயே எடுத்துக்கோ. எனக்கு எதுவுமே வேணாம். எனக்கு என் புருஷன் மட்டும் போதும். நாங்க பழையபடியே பிளாட்ஃபார்ம்ல தொழில் செஞ்சு ஒண்டி கொடுத்து நடத்தி சந்தோஷமா வாழ்ந்துக்கிறோம். தயவு செஞ்சு எனக்கு தாலி பிச்சை கொடு. என்னையும் மீறி எனக்கே தெரியாம
மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உன்கிட்ட இருந்து நல்ல முடிவு வரும்னு நான் நம்பிக்கையோட போறேன். சொல்லுப்பா ராஜசேகர். என்ன மாணிக்கம், கல்யாண ஏற்பாடுலாம் எப்படி போயிட்டு இருக்கு? பக்காவா போயிட்டு இருக்குப்பா, எந்த பிரச்சனையும் கிடையாது. ரொம்ப சந்தோஷம். ஆமா, நாளைக்கு எத்தனை மணிக்கு வரீங்க? சொந்த பந்தங்களாம் யாராவது வராங்களா இல்லை நீங்கள் மட்டும் தான் வரீங்களா தெரிஞ்சுக்க தான் ஃபோன் பண்ணேன். முக்கியமான சில பேரை தான் கூப்பிட்டுருக்கோம். அவங்க கரெக்டாக கோயிலுக்கு வந்துட போறாங்க. நானும் ரஞ்சித் அங்கே வந்துடுறோம். எத்தனை மணிக்கு வருவீங்க? முகூர்த்தத்துக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்தால் போதும் இல்லப்பா? போதும் போதும், நாங்களும் அப்படி தான் வர போகிறோம். மற்றபடி வேற ஒன்றும் குழப்பம் இல்லையே? எந்த குழப்பமும் இல்லை, எல்லாம் நல்லபடியாக போயிட்டு இருக்கு. சரி சரி, மாப்பிள்ளை ரெஸ்ட் எடுக்க சொல்லு. நாளைக்கு நேரத்துக்கு கிளம்பணும்ல? சரிப்பா, நம்ம அங்கே கோயிலில் மீட் பண்ணோம். ஓகே சரி, பை. ரஞ்சித், என்னடா நீ? உன் மாமனார் இப்பதான் ஃபோன் பண்ணி கல்யாண ஏற்பாடுலாம் எப்படி போயிட்டு இருக்கு, மாப்பிள்ளை ரெஸ்ட் எடுக்க சொல்லுன்னு சந்தோஷமா பேசினாரு. நீ இப்படி குழப்பத்தில் நிக்கிற? என்னாச்சுடா உனக்கு? டேய், என்னடா ஆச்சு உனக்கு? நாளைக்கு உனக்கு கல்யாணம், நீ கல்யாண மாப்பிள்ளை குழப்பத்திலே இருக்க. வாட் ஹேப்பன்? என்னாச்சு உனக்கு? என்னடா உன் பிரச்சனை? என்கிட்ட சொல்லு. இல்ல டாட், எனக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல. அரஞ்சனா பார், கல்யாண மாப்பிள்ள என்ன முடிவு எடுக்கிறது குழப்பமா இருக்குன்னு உளறிட்டு இருக்க. டேய் நில்டா. ஏற்கனவே வாசு பண்ண டார்ச்சருக்கு ரேவதி உடந்தையா இருப்பா. அவ பர்மிஷன் இல்லாம இதெல்லாம் பண்ண மாட்டான் என்ன குழப்பிட்டு இருந்த. ஆனா என்னாச்சு? அன்னைக்கு ஷாப்பிங் மால்ல வேற ஒரு பொண்ணை காமிச்சு இந்த பொண்ணு தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், நீ மூஞ்சில கறியை பூசி அவமானப்படுத்தினா. இன்னும் என்னடா குழப்பம் உனக்கு? இங்க வர்ற, எப்போ உனக்கு ரேவதி மேல சந்தேகம் வந்துச்சோ அப்பல நீ குழம்ப ஆரம்பிச்சிட்ட. உன் குழப்பத்தை தான் ரேவதி தெளிவா வச்சுட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொல்லிட்டால. அப்புறம் ஏன்டா குழம்புற? உன் குழப்பத்தை மூட்டை கட்டி வச்சுட்டு கல்யாணத்துக்கு தயாராரு. அதை விட்டுட்டு கல்யாணத்துல குழப்பம் பண்ண, இது உன் கல்யாணம் மட்டும் இல்ல, என் கௌரவ பிரச்சனையும் கூட. அப்புறம் மகன்னு கூட பார்க்க மாட்டேன். விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும்டா, ஜாக்கிரதை. ஒழுங்கா காலையில வந்து ரேவதி காலத்துல தாலியை கட்டு, புரியுதா? இடரா வண்டிய. நந்தினி, பயங்கர டயர்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு காஃபி போட்டு கூட, அதுக்கப்புறம் போய் ஃப்ரெஷ் ஆகிக்கிறேன். என்னாச்சு? ஏன் இவ்வளவு டல்லா இருக்க? உடம்பு தான் சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் என்னாச்சு? வழக்கமா என் கார் சத்தம் கேட்டோன்னா வெளியில வந்து சிரிச்சிட்டு உள்ளவா செல்லுன்னு சொல்லுவேன். இப்ப இந்த சிரிப்புலாம் எதுவுமே காணோம். என்ன நந்தினி, நான் கேட்டுட்டே இருக்கிறேன், நீ எதுவுமே பதில் சொல்ல மாட்டேங்கிற. அர்ச்சனா இன்னைக்கு இங்க வந்திருந்தாங்க. அர்ச்சனா வந்தாளா? எதுக்கு வந்தா? மறுபடியும் கூட சண்டை போட்டு ஏதாச்சும் ஒன்று அவமானப்படுத்தினாலா? தனியா வந்தாலா இல்ல கூட யாராவது கூட்டு வந்தாலா? நீ உடனே எனக்கு ஃபோன் பண்ணிருக்க வேண்டியதானே? நான் வந்து அவளை உண்டு இல்லைன்னு பண்ணிருப்பேன்ல. கோவப்படாத. அர்ச்சனா சண்டை போடுறதுக்காக வரல. என்ன சொல்ற? அர்ச்சனா என்கிட்ட சண்டை போடுற எண்ணத்திலயோ என்னை அவமானப்படுத்துற எண்ணத்திலயோ வரல. கூட யாரையும் கூட்டிட்டு வரல. பின்ன எதுக்காக வந்தா? என்ன வேணுமா? கண்ணீரோட என்கிட்ட தாலி பிச்சை கேட்டாங்க. அழுதுகிட்டே அவங்க தரப்பு நியாயத்தெல்லாம் என்கிட்ட சொன்னாங்க. எனக்கு அவங்க நிலைமையை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது செல்வம். என்னத்த கஷ்டம்? இது வரைக்கும் அவளால சாதிக்க முடியாது, இப்ப அழுது கண்ணீர் விட்டு சாதிக்க பாக்குறாளா? இந்த அழுகையெல்லாம் நீ நம்பிடாத, ஏமாந்துடாத, புரிஞ்சுதா? இல்ல செல்வம், அர்ச்சனா அன்னைக்கு மாதிரி ஆத்திரப்பட்டு பேசியிருந்தாலோ இல்ல என்ன அவமானப்படுத்தி இருந்தாலோ நான் அதுக்கு சரியான பதிலடி கொடுத்திருப்பேன். ஆனா கண்ணீரோட அழுதுட்டு நிக்கிறத பார்க்கும்போது எனக்கே பரிதாபமா இருந்தது. அர்ச்சனா என்கிட்ட கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என் மனச முள்ளு மாதிரி தச்சுது. என்ன பேசுற நீ? நீ அவளுக்காக பதிஞ்சு பேசுறத பார்த்தா என்னமோ நம்ம செஞ்ச தப்புங்கிற மாதிரியும் அவ பக்கம் நியாயம் இருக்கிற மாதிரி தானே தோணுது. இல்ல செல்வம், நான் என்ன சொல்ல வரேன்னா... நீ எதுவுமே சொல்ல வேணாம். இது எல்லாமே நீலி கிடையாது, தயவு செய்து இதை நம்பிடாத. இதெல்லாம் நடிப்பு. அழுது காரியத்தை சாதிக்க பாக்குறா. இவளுக்கும் உங்க அம்மாக்கும் இதே பழப்ப போச்சு.
ஒண்ணு கண்ணை மூடி சண்டை போட வேண்டியது இல்ல கண்ணீர் விட்டு அழுது புலம்பி காரியத்தை சாதிக்க வேண்டியது. 2 பேருக்கும் இதை தவிர வேற எதுவுமே தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதான் சொல்றேன், நீ இதெல்லாம் நம்பாத, புரிஞ்சுதா? இதை இப்படியே லூசா விட்டுற முடியாது செல்வம், ஏதாவது பண்ணணும். அதனால நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நான் சொல்றத நீ கேளுன்னு சொல்றல, விட்டுனா விட்டு. ஐயோ, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. சொல்லு. டாட், அவங்க வந்துட்டாங்க. ராஜசேகர், ஆமா லேட் ஆயிடுச்சா? வணக்கம் சார். சரியான என்ன தண்டனை. மாப்ள? டேய் வண்டியை கொண்டு போய் ஓரமா பார்க் பண்ணிடு. என்னடா இன்னும் கல்யாண வீட்டுக்காரங்களை காணும்? டேய் வருவாங்கடா, இன்னும் டைம் இருக்குல்ல. சரி சரி, எல்லாம் அடிக்கவே. என்னடி நம்மளை பார்த்து முறைக்கிறான்? அவன் கிடக்குறான், நீ வா. இந்த வாசு மனசுல என்ன திட்டம் வச்சிருக்கான்னு ஒன்றும் புரியல. இந்த கல்யாண ஏற்பாட்டுக்கு அப்புறம் நானும் ரேவதி ஒன்று சேர்ந்துட போறோம்னு சொன்னா என்ன பண்ண போறான்னு தெரியல. என்னப்பா எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சா? மாப்பிள்ளையை அழைச்சிட்டு வாங்கோ. இது வரோம். டேய் இந்த பார், சிரிச்சு முகமாக போய் உட்காந்து சந்தோஷமாக ரேவதி கழுத்து தாலியை கட்டணும் என்ன? அதை விட்டுட்டு நீ பாட்டுக்கு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு குழப்பம் பண்ணக்கூடாது. வா போடா, வா. வா. இந்தம்மா, இந்த பொண்ணு போடுங்க. உட்காருவா. நாமெல்லாம் வந்துட்டோம், வாசுவை இன்னும் ஆளை காணோம். டேய் வாசுக்கு ஃபோன் பண்ணீங்களாடா? இல்லப்பா, ரிங்கு போயிட்டே இருக்கு, எடுக்கவே மாட்டேன்றான். என்னடா அந்த கும்பலெல்லாம் ரொம்ப தெனா விட்டா இருக்கிற மாதிரி தெரியுது. ஏதாவது குழப்பம் பண்ணுவாங்களோ? அண்ணே, நீங்க ஒண்ணுமே கவலைப்படாதீங்க. இந்த கோயிலை சுத்தி நம்ம ஆளுங்க இருக்காங்க. ஏதாவது குழப்பம் பண்ணா இந்த கோயிலே கொலைக்களமா மாறிடுண்ணே. என்ன பாக்கியம் எல்லாம் வாசு வந்தாச்சுப்பா. என்னடா வாசு, கல்யாண மாப்பிள்ள நீ எவ்வளவு லேட்டா வர? எல்லா ஏற்பாடையும் கரெக்டா பண்ணிட்டு வரணும்லம்மா, அதான்.
கல்யாண பொண்ணு அழைச்சிட்டு வந்து உட்கார வைங்க. போய் உட்காரு. என்னடா மணமேடையில் இவன் ரெடியாக உட்காந்துட்டு இருக்கான். பொண்ணு தரப்புலையும் யாரையும் காணோம், பொண்ணையும் காணோம். என்னடா பண்ண போறான் இவன்? அண்ணே என்ன கவலைப்படுறீங்க, விடுங்கண்ணே. கொஞ்சம் தள்ளுங்கண்ணே. ராஜசேகர், ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்க? ஒன்றும் இல்லை மாணிக்கம், அவன் எப்படி குழப்பம் பண்ண போறான், அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்க. அவனை பார்த்தியா? பொண்ணையே காணோம். அவன் எவ்வளோ தெனாவட்டா உட்காந்துட்டு இருக்கான் பார்த்தியா? அவன் ஏதோ பிளான் வச்சிருக்கான். ஏன் ராஜசேகர் தேவையில்லாமல் டென்ஷன் ஆகுற? அவன் என்ன பிளான் வச்சிருந்தாலும் அவனால் இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்த முடியாது. நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். என்ன? ராஜசேகர், இந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னா? இந்த பொண்ணையா? ஆமா ராஜசேகர், ஷாப்பிங் மால்ல வச்சு இந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு என்கிட்ட சொன்னானே. இந்த பொண்ணை பார்த்தா கல்யாண பொண்ணு மாதிரியே தெரியலையே மாணிக்கம். வாங்க வாங்க. ஹாய் வாசு, கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்த என்னோட கிஃப்ட். இன்னும் கல்யாண பொண்ணே வரல, கல்யாணமும் முடியல, அதுக்குள்ள கிஃப்டா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என்னடா வாசு, இன்னும் கல்யாண பொண்ணு வரல, என்னதான் உன் பிளான்? வெயிட் பண்ணுங்கப்பா, சொல்றேன். கல்யாணம் பண்ண அழைச்சிட்டு வாங்க. நாடி பொண்ணை கூட்டிட்டு வா. சரிடா.